கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ரட்சிப்பு தருகிற தேவன் நமக்கு எப்படி ஆறுதல் கொடுக்கிறார் பாருங்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யோகோப்புக்கு களிப்பையும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. நாம் இஸ்ரவேல் சன்னதியில் வந்து இருக்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட முதல் கொண்டு அவருடைய சன்னதியிலே நாம் வந்துவிட்டோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாட்டும் ஒரு கஷ்டங்கள் இருந்தனால் அதையெல்லாம் நீக்கி ஜனத்தின் சிறையிருப்பை திரும்ப கொண்டு வந்து அவர் நம்மளிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்து நமக்கு எப்படி கொடுக்குறார், யாக்கோபுக்கு எப்படி களிப்பை கொடுத்தது போலும் இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி மகிழ்ச்சி கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது ரட்சிப்பான தேவன் உங்களை மீட்டெடுத்து அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இன்று அதான் ரொம்ப முக்கியமானது. மகிழ்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியிலும் மகிழ்ச்சி, கஷ்டங்கள், துன்பங்கள் ரொம்ப நெருங்கி கொண்டு இருக்கிற அந்த காலங்களில் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவேன் அப்படி சொல்கிறார். ஏனென்றால் அவர் ரட்சிப்பான தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பதை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ரட்சிப்பை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தை பற்றி கொள்ளுங்கள். அவர் எனக்கு இஸ்ரவேலுக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுத்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி கொடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ரட்சிப்பான தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் நாவிலே அறிக்கை பண்ணும்போது இந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியாக நாளாக நடைபெறும். ஆகையால் புதிதாக வந்து கேட்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. தொடர்ந்து கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பை நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.